வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் பல முறை தோல்வியை சந்தித்தவர்கள் தான். அதற்காக தோல்வியை சந்தித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதில்லை. நம்முடைய மாணாக்களுக்கெல்லாம் வெற்றி வெற்றி என்றுதான் பெற்றோர்கள் அவர்களை துரத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தோல்வியை சந்திக்கக்கூடிய மனோபக்குவத்தை அவர்களுக்கு வளர்த்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவர் தேர்தலிலே 7 முறை போட்டியிட்டு தோல்வியை தெளிவான ஆபிரகாம் லிங்கன் 8வது முறை போட்டி போடும்போது இந்த முறையும் நீங்கள் தோற்க மாட்டீர்களா என்று கேட்டதற்கு நான் தோற்கவில்லை, என்னுடைய லட்சியத்தை நான் தோற்கவில்லை, என்றாவது ஒரு நாள் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவர் ஆகிவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. அதற்காக நான் 7 படிகளை கட்டி இருக்கிறேன். அது எனக்கு எட்டவில்லை கிட்டவில்லை. ஐ ஹவ் பில்ட் 7 steps. நவ் ஐ ஹவ் பில்ட் 8 steps. இப்போது 8வது படியை கட்டி கொண்டிருக்கின்றேன். இந்த முறை அது எனக்கு கிட்டிவிடும் என்று சொல்லி 8வது முறையாக போட்டி போட்டு வெற்றி கொடி பறத்திய வெற்றி திருமகன் தான் கற்பரினத்தினுடைய தலைவன் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். டுடே ஐ கேன், டுமாரோ ஐ வில் பி என்று வீரன் முழக்கமிட்டு விட்டு அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் லட்சக்கணக்கான வெள்ளையர்கள் நின்று அவனை வரவேற்றார்கள். அப்போது அவருடைய நண்பர்கள் எல்லாம் கூறினார்கள், பார்த்தாயா, உன்னை வரவேற்பதற்கு எவ்வளவு வெள்ளைக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கூறியபோது, இதே மேடையில் என்னை தூக்கில் போட்டாலும் வேடிக்கை பார்ப்பதற்கு இவர்கள் வருவார்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்திற்கு உள்ளே அவன் அமர்ந்தபோது ஒரு வெள்ளைக்கார நாடாளுமன்ற உறுப்பினர் அவன் முகத்துக்கு நேராக காலுக்கு மேல் காலை போட்டு 2 செருப்பை மற்றவர்கள் அருவருக்கும்படியாக காணித்து கொடுத்தார். வாட் யூ வாண்ட் மிஸ்டர், உனக்கு என்ன வேண்டும் என்று ஆபிரகாம் லிங்கன் கேட்டபோது வேறொன்றுமில்லை, இந்த செருப்பு உன்னுடைய தந்தை வைத்துக் கொடுத்தது என்று கூறி அவரை அவமானப்படுத்தினார். ஆபிரகாம் லிங்கனுடைய தந்தை ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி. அதற்கு அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அதில் ஏதாவது ரிப்பேர் இருந்தால் சொல்லு, நான் அதை சரி செய்கிறேன் என்று சொன்னார். அவமானத்துக்கு பிறகுதான் ஒரு மனிதனுக்கு வெகுமானம் வந்து சேரும் என்பதை மிகச்சிறப்பாக ஆபிரகாம் லிங்கன் எடுத்து காட்டினார். அதனால் நம்முடைய மாணாக்களுக்கெல்லாம் வெற்றி வெற்றி என்று துரத்துவதை விட அவர்கள் தோல்வியை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற பயிற்சியும் பக்குவத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.